நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்களை ஆணைக்கிணங்க செய்ததை சொல்லி உங்களிடத்திலே வாக்கு கேட்க வந்திருக்கின்றோம். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் செய்ததை சொல்லி காட்ட உங்களிடத்திலே வருகை வந்திருக்கின்றோம். 2021 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் மாதம் மாதம் பெண்களுக்கு 1000 ரூபாயை கொடுத்தார். அதுதான் நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள். அதே போன்று பெண்களுக்கான உரிமையை பாதுகாக்க உங்களுக்காக இலவச பேருந்து திட்டம் என்று அறிவித்தார் நம்மளுடைய முதலமைச்சர். அதே போன்று உங்கள் அனைவருக்கும் இன்று பேருந்து இலவசமாக கொடுக்கப்படுகின்றது. முதல் மீண்டும் நம்மளுடைய தளபதி அவர்கள் 2.0 ஆட்சி வந்தவுடன் 1000 ரூபாய் இருக்கின்ற அந்த திட்டத்தை 2000 மாற்றி தரேன் என்று சொல்லியிருக்கின்றார். ஜூன் மாதம் முதல் உங்களுடைய வங்கி கணக்கிலே 1000 ரூபாய்க்கு பதிலாக 2000 வர வைக்கப்படும். முதியோர் உதவித்தொகை 1200 ரூபாயில இருந்து 2000 ரூபாயை மாற்றி தர போறார். அதே போன்று நம்மளுடைய மக்களுக்கெல்லாம் நம்மளுடைய வீட்டில் இருக்கின்ற அனைவரு இல்லத்தரசிகளுக்கும் ஜூன் மாதம் முதல் வாரம் அதிகாரியை வீட்டை தட்டி உங்க கையில 8000 ரூபாய் மதிப்புள்ள டோக்கனை கொடுக்க இருக்கின்றார்கள். உங்களுக்கு எந்த பொருள் பிடிக்கின்றதோ, உங்களுக்கு ஃப்ரிட்ஜ் வாங்கணும்னா ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் வாங்கணும்னா வாஷிங் மிஷின், நீங்க டிவி வாங்கணும்னா டிவி, உங்களுக்கு எந்த பொருள் தேவையோ அந்த பொருளை வாங்கிக் கொள்வதற்கு உங்களுக்கு டோக்கனை கையில் தர போகின்றார். இப்படி பெண்களுக்கான பாதுகாப்பு, புதுமை பெண் திட்டம், இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு, இப்படி என்ன கோரிக்கையான நம்மளுடைய பெருமிகு முத்திரையர் நம்மளுடைய தலைவர் அவர்களுக்கு திருச்சியின் மைய பகுதியான ஜங்ஷன் பஸ் ஸ்டாண்டில் மணிமண்டபத்தை அரசு விழாவாக ஏற்று மணிமண்டபத்தை அமைத்து பெருமை சேர்த்து கொடுத்த அரசு திராவிட முன்னேற்ற கழகம். தத்தம் தொகுதியில் போட்டியிடுவதற்கு வாய்ப்பை கொடுத்திருக்கின்றார் நம்மளுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். அண்ணன் அவர்கள் சிறுகாலம் மக்களுக்காக தொண்டு செய்ய வேண்டும், நல்லது செய்ய வேண்டும். மத்தியிலே ஆட்சியில் இருக்கின்ற மோடி அவர்கள் நல்லது செய்வார் என்று எண்ணி அவரை நம்பி அவருக்கு ஆதரவு கொடுத்தார். ஆனால் கொஞ்ச காலங்களிலேயே அந்த மோடி அரசு இந்த மக்களை ஏமாற்றுகிறது என்று கண்டுபிடித்து விட்டு இந்த மக்களுக்காக உண்மையாக உழைக்கின்ற இயக்கம் என்றால் அது இந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தலைமையான திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸ் பேர் இயக்கம் என்று தெரிந்து கொண்டு இன்று அவர் அண்ணன் தமிழர் தேச கட்சியினுடைய தலைவர் கே செல்வகுமார் அவர்கள் நம்மளுடைய மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளராக போட்டியிடுகின்றார். அவர் எப்படி நத்தம் தொகுதியில் வேலை பார்க்கின்றாரோ அவர் இந்த தொகுதியில் நின்றால் நீங்கள் எல்லாம் எப்படி ஒருங்கிணைந்து வாக்கு அவர்களுக்கு அளிப்பீர்கள். கே செல்வகுமார் அவர்கள் ஆதரவு பெற்ற வேட்பாளராக உங்களுடைய தம்பி லலித் பிரசாத் அவர்கள் கை சின்னத்திலே வாக்கு கேட்டு வருகை தந்திருக்கின்றேன். நீங்கள் அனைவரும் உங்கள் பேராதரவை தமிழ்நாடு முதலமைச்சருடைய ஆட்சி மீண்டும் மலர்ந்திட 2.0 ஆட்சி வருவதற்கு நீங்கள் அனைவரும் வாக்களிக்க வேண்டிய சின்னம் கை சின்னம். ஏழைகளின் சின்னம் 108 ஆம்புலன்ஸ் அந்த சின்னம். உங்களுக்கு 100 நாள் வேலை வாய்ப்பை உறுதி செய்த சின்னம். நம் பெண்கள் உரிமை தொகை கொடுத்த சின்னம். நம் தலைவருக்கு மணிமண்டபம் அமைத்த சின்னம். மறந்து விடாதீர்கள். நம்மளுடைய முதலமைச்சரோட ஆணைக்கிணங்க நம்மளுடைய மாவட்டத்தினுடைய அமைச்சர் அண்ணன் கே.என். நேரு அவர்களோட ஆசையோடு நீங்கள் அனைவரும் கைச்சின்னத்தில் வாக்களித்து என்னை நீங்கள் சட்டமன்ற உறுப்பினர் ஆக்குங்கள். உங்களுக்கான அனைத்து தேவைகளையும் நான் பூர்த்தி செய்து தருவேன் என்று சொல்லி 23ஆம் தேதி தேர்தலிலே வரிசை எண் 4 கை சின்னம் வாக்காளர் வரிசை எண் 4ஆம் நம்பர் பட்டனில் கை சின்னத்தில் லலித் பிரசாத் ஆகிய எனக்கு உங்கள் பேர் ஆதரவை தாருங்கள். உங்களில் ஒருவனாக என்றும் உங்களுக்கு உழைப்பேன் என்று சொல்லி நன்றி கூறி இங்கே உங்களை சந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் அண்ணன் அண்ணாதுரை உட்பட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் பெருமக்கள் அனைவருக்கும், நம்மளுடைய ஒன்றிய கழக செயலாளர் அண்ணன் சரவணன் அவர்களுக்கும், என்னுடைய வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் நம்மளுடைய உறவினர் அண்ணன் E.M. சரவணன் அவர்களுக்கும், கேப்டன் அவர்களுடைய ஆசி பெற்ற தேமுதிகவுடைய ஒன்றிய கழக செயலாளர் மற்றும் நிர்வாகிகள் மற்றும் தோழமை கட்சியான தமிழர் தேசம் கட்சியினுடைய மாவட்ட
மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர், ஒன்றியத்தினுடைய பொறுப்பாளர் மற்றும் இங்கே கூட்டணி கட்சி சார்பாக வருகின்ற அனைவருக்கும் என் நன்றியை சொல்லி உங்களை நம்பி உங்கள் வீட்டு பிள்ளை செல்கின்றேன். மீண்டும் இங்கே வருகின்ற போது சட்டமன்ற உறுப்பினராக வருவதற்கு ஒரு வாய்ப்பை தாருங்கள், தாருங்கள், தாருங்கள். நன்றி, நன்றி, நன்றி. அருமையான வரவேற்பு கொடுத்த மறவாது பெட்டியில் வாக்கு பெட்டியில் 4வது சின்னம் கை சின்னம் மறந்துடாதீங்க. நன்றி.